ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான பொரியல் ரெசிபி மஞ்சள் பூசணியில் பொரியல் தான் செய்ய போகிறோம். பொங்கல் டைமில் எல்லார் வீட்லேயும் இந்த பூசணிக்காய் பொரியல் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இதில் நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வாங்க இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சோமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. இன்னொரு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பொரியலுக்கு பூசணிக்காவை கட் பண்ணிக்கலாம். நான் இந்த உள்ள இருக்கிற விதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டைம் கழுவி எடுத்துக்கிறேன். பூசணிக்காவோட தோல் இந்த மாதிரி க்ரீன் கலர்லேயும் கிடைக்கும், ஆரஞ்சு கலர்லேயும் கிடைக்கும். எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பூசணிக்காய் நல்லா பெருசாக கட் பண்ணி போடுவீங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் பூசணிக்காய் கேஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம பூசணிக்காவை தோலோடு கட் பண்ணி போடுறதுனால அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் அது கண்ட்ரோல் பண்ணும். அதோட தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால வேகாதுன்னு நினச்சிட்ருப்போம். அப்படிலாம் கிடையாது. நம்ம பூசணிக்காய் வேகிறதுக்குள்ளேயே அந்த தோலும் நல்லா வெந்துடும். சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் குக் பண்ணும்போது தோலோடு சமைச்சிக்கோங்க. அதில் நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதோட நல்லா பெருசாக கட் பண்ணுவீங்கன்னா கூட அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது பொரியல் செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் அதிகமாகலாம் தேவைப்படாது. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பல்லு பூண்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். ஃப்ளேம் லோவில் வச்சு வதக்கிக்கலாம். இந்த மஞ்சள் பூசணிக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. அரசாணிக்காய், பரங்கிக்காய், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேரில் சொல்லுவாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது மிளகாய் பொடி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா பச்சை மிளகாய் காரமே இருக்கட்டும். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் இதை கலந்து விட்டுக்கலாம். கருகிடக்கூடாது. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் சேர்த்துக்கிறேன். நம்ம பூசணிக்காய் மேலே இந்த மஞ்சத்தூள் மிளகாய் பொடியெலாம் போட்டோன்னா லைட்டாக கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டேன். இப்போ இந்த பூசணிக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பூசணிக்காய் வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா வந்துடும். மூடி போட்டு வேக வச்சோன்னா இதில் காய்க்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வேணும்னா கொஞ்சம் அப்புறமா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். நீங்கள் நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் பக்கமாக வேக வைக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இல்லைனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்கும். பொங்கல் டைமில் இந்த பொரியல் ரொம்ப ஸ்பெஷல். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. ஆல்ரெடி நம்ம சேனலில் பொங்கல் ஸ்பெஷல் பலக்காய் குழம்பு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும், ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி தலை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் வெல்லமோ இல்லை சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பூசணிக்காய் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும், ஒவ்வொன்றும் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். வெல்லம் கொஞ்சமாக சேர்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பொரியலோட டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி சேர்க்கல. உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட பிடிக்கும்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பூசணிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.